வணக்கம். உலக பத்திரிகைகளுடைய சுதந்திரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு நார்வே. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவில் வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க கூட சொல்லுவாங்க 157வது இடம். உலக பத்திரிகை சுதந்திரம் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் 1 நாட்டிற்கு மோடி செல்கிறார். மோடி எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், இதே மாதிரி ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தின் போது பத்திரிகையாளர் சாதாரணமாக முன்னாடி வந்தாங்க, மைக்கு கூட நீட்டலை. ஆனால் ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு புறவாசல் வழியாக ஓடி ஒளிந்த மோடியை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைய தினம் நடந்திருப்பது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. நார்வே அரசினுடைய ஒரு நிகழ்வில் பேசி கொண்டிருந்த மோடி அவர்களிடம் 28 வயதான ஒரு பெண்மணி ஹெலாலி, அதுக்கு முன்னாடி இவங்களை யாருக்கும் உலகத்தில் பெருசாக தெரியாது, இவங்க பத்திரிகை யாருக்குமே தெரியாது, ஒரு 10,000 சர்க்குலேஷன் கூட கிடையாது. அந்த பத்திரிகையினுடைய ஒரு பெண்மணி மோடியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஏதோ துப்பாக்கி சத்தம் கேட்டது மாதிரி மோடி ஓடுற ஓட்டத்தை நம்ம பார்த்தோம். சரி, இது நம்ம எல்லாரும் பேசிட்டு வந்த விஷயத்தை. இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையை கையாளக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபருடைய ஒரு நிகழ்வு. அந்த இடத்திலையும் இதே மாதிரியான கேள்வி கேட்கப்படுகிறது. இப்போது நார்வேயினுடைய பிரதம மந்திரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார், மோடி கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது ஏன் அவர் அதுக்கு பதில் சொல்லாமல் ஓடிட்டார் அப்படின்னு. அப்போ அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்முடைய நார்வே பத்திரிக்கை, அதாவது யாரானாலுமே பத்திரிகையாளர்களை கேட்டால் பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியத்தோடு நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்தியாவுடைய பாரம்பரியம் அப்படிப்பட்டது அல்ல அப்படின்னு மோடியை காப்பாற்றுறார். நான் நார்வேயினுடைய பிரதமருக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்தியாவுடைய பாரம்பரியம் என்பது அதுவல்ல, நீங்கள் நினைக்கக்கூடிய பாரம்பரியம் அல்ல. ஜவஹர்லால் நேருவிலிருந்து டாக்டர் மன்மோகன் சிங் வரையிலும் பத்திரிகையாளர்களை சந்திப்பார்கள், பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிப்பார்கள், பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். ஆனால் கடந்த 11 வருடங்களாக இந்திய மக்களுடைய துரதிருஷ்டம், எங்களுடைய துரதிருஷ்டம், மோடி மாதிரியான ஒரு ஆள் இந்தியாவுடைய பிரதமராக வந்தது என்பது. அவர் எதற்காக பத்திரிகையாளர்களை பார்த்து இந்த அளவிற்கு பயப்படுகிறார் என்று எங்களுக்கு தெரியாது. அதற்கும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இந்தியாவில் இதற்கு முன்னால் இருந்த பிரதமர்களோ இந்தியாவுடைய பாரம்பரியமோ அப்படிப்பட்டது அல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்ல விரும்புகிறோம். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ டாக்டர் மன்மோகன் சிங் ஆகட்டும், மற்ற பிரதமர்கள் ஆகட்டும், வெளிநாடுகளுக்கு செல்வதாக இருக்கட்டும் அல்லது இந்தியாவிற்கு உள்ளே வர்றதாக இருக்கட்டும், எங்கே அவர்கள் சென்றாலுமே கூடவே ஒரு பத்திரிகையாளர் சங்கத்தையும் அழைத்து செல்வது என்பது வழக்கம். ஆனால் மோடி அதானிக்காக பறப்பார், அம்பானிக்காக பறப்பார் இல்லையா, அதானிக்காக பேசிக்கொண்டிருப்பார், எல்லாத்தையும் பண்ணுவார். இங்கே இருக்கக்கூடிய இந்திய வங்கியினுடைய முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்களை அதானிக்காக லோன் வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு போவார், எல்லாத்தையும் பண்ணுவார். ஆனால் பத்திரிகையாளர்களை கண்டால் மட்டும் மோடிக்கு அலர்ஜி. ஏனென்றால் அவர் பயப்படுகிறார். ஏன் பயப்படுகிறார் என்பதை மீண்டும் சொல்கிறார், அது எங்களுக்கு தெரியாது, இந்திய மக்களுக்கு தெரியாது, அவர்கிட்ட தான் கேட்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, இவ்வளோ பெரிய அளவிலான ஒரு செய்தி உலக நாடுகளில் பரவிக்கிட்டு இருக்கு, இதனால் இந்திய மக்கள் அவமானத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது. இதில் வேடிக்கை என்ன தெரியுமா, இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் இன்னொரு நாட்டினுடைய பிரதமர், அவருக்கு மெட்லின்னு நினைக்கிறேன், அந்த சாக்லேட்டை கொடுத்து அந்த ஒரு ரீல்ஸை மோடி வெளியிட்டு ஒரு புலங்காகிதம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இந்திய மக்களுடைய இன்றைய நிலைமை என்ன? கேஸ் சிலிண்டருடைய விலை என்ன? காய்கறிகளுடைய விலை என்ன? இன்றைக்கி அடிப்படை அத்தியாவசிய பொருட்களுடைய விலை என்ன? நீங்கள் தான் சொல்லிட்டீங்க, எதையும் வாங்காத வீட்டிலே இருந்துக்கொண்டு சொல்லிவிட்டு நீங்கள் சாக்லேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ரீல் விட்டுட்டுருக்கிறீங்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா மோடி அப்படின்னு இந்திய மக்கள் அவரை பார்த்து கேட்குறாங்களா இல்லையா? அப்போது இந்தியாவும் இந்திய மக்களும் எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், இவர் என்ன மாதிரியாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது நிச்சயமாக நமக்கு அவமானமாக இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், யாராவது அப்படி இருப்பார்களா? அதனால தான் நான் ஒரு பதிவில் சொன்னேன், இந்தியாவில் வரப்போகிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து,
அந்த நேரத்தில் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பாகவத்தும் அம்பானியும் அதானியும் அரண்மனையில் இருப்பார்கள். ஆனால் நாம் எல்லாம் பத்திரிகை சுதந்திரம்னு ஒன்று பேசுகிறோம் இல்லையா? நீங்கள் பாருங்கள், உலகத்திலேயே கடந்த 11 வருடங்களில் அதிகமாக இன்டர்நெட் தடை செய்யப்பட்ட பகுதி அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மோடியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இடம். ஏன் இன்டர்நெட்டை தடை செய்கிறாங்க? மணிப்பூரில் எத்தனை மாத காலம் இன்டர்நெட் தடை? இன்னைக்கு வரைக்கும் அங்கே பரிபூர்ணமாக இன்டர்நெட் சர்வீஸ் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பெரும்பாலான இடங்களில் பத்திரிகையாளர்களே அனுமதிக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் ஏராளமான பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலிருந்து மாவோயிஸ்ட் வேட்டை என்கிற பெயரில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மறக்க முடியுமா? ஏன்னா ஏராளமான இயற்கை வளங்கள் அங்கே கொட்டி கிடக்குது. அதையெல்லாம் தாரை வார்த்து அம்பானி அதானியுடைய காலடியில் போடுவதற்கு இவர்கள் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது, செய்திகள் வந்து கொண்டு தானே இருக்குது. இப்போ அங்கெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு எந்த அளவுக்கு அனுமதி இருக்குது நமக்கு தெரியல. அஸ்ஸாமில் ஒரு பத்திரிகையாளர்களின் மேல் நின்று, அதாவது இறந்து போன ஒரு மனிதரின் உடலின் மேல் நின்று என்ன நடந்தது அப்படிங்கிறத பாஜகவினுடைய கடந்த கால ஆட்சியில் பார்த்தோம். ஆனால் அவர் தான் திரும்பவும் அந்த மாநிலத்துக்கு ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறார். டெல்லியில் பத்திரிகையாளர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம கூட பார்த்தோம் நம்ம இல்லையா? டெல்லியில் ஒரு மிக முக்கியமான ஒரு நிறுவனத்தினுடைய பத்திரிகையாளர்களுடைய பேண்டை காட்டுன்னு வரை சொன்னாங்க. ஆர்எஸ்எஸ் கலவரக்காரர்கள் அதை செய்தார்கள். இதெல்லாம் மோடியினுடைய ஆட்சியில் நடந்தது. உண்மையை மக்களுக்கு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய நிலைமை என்ன? ஹத்ராஸுக்கு சென்ற கேரளாவை சார்ந்த சித்திகாப்பன் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையாளர் எப்படி வேட்டையாடப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தானே? உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் யோகியினுடைய நிர்வாகமின்மையால் அங்கே எத்தனை மக்கள் எவ்வளவு பேர் இன்னலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், கங்கை ஆற்றின் கரையில் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் புகைப்படமாக வெளியிட்ட முகமது சுஃபைர் என்று நினைக்கிறேன். அவர்களெல்லாம் எப்படி பழிவாங்கப்பட்டார்கள் இவர்களால் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏராளமான ஆதாரங்களோடு பட்டியலிட்டு கொண்டே செல்ல முடியும். நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவின் பிரதமர் பொறுப்பிலிருந்து வெளியேறும்போது உலக பத்திரிகை, அதை வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடத்தில் இந்தியாவினுடைய இடம் என்பது 140வது இடம். 11 வருடத்தில் மோடியினுடைய ஆட்சியில் அது 157 என்கிற இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. என்ன நடக்குது? எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.